பதவிகளை காலி செய்யும் எடப்பாடி கதரும் எஸ்பி வேலுமணி தரப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியுடைய பதவிகளை காலி செய்து விட வேண்டும், எடப்பாடியை பதவியிலிருந்து இறக்கி விட வேண்டும், அந்த இடத்திலே வேறொரு நபரை அமர வைக்க வேண்டும் என நினைத்த நம்மளுடைய பதவிகள் தான் தற்சமயம் காலியாக இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படியே நிலைமை சென்றால் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பும் காலியாகிவிடும். அதற்கு அடுத்தபடியாக நாம் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதை தவிர வேறொரு வழிகளே கிடையாது என நினைத்த எஸ்பி வேலுமணி தரப்பும் எடப்பாடி பழனிசாமியிடம் சமரச பேச்சுவார்த்தைக்கு முன் வந்திருக்காங்க. சமரச பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையின் முடிவிலே எடப்பாடி பழனிசாமி ஒரே வார்த்தையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார், உங்களுடைய பதவிகளை நான் பிடுங்காமல் விட மாட்டேன். உங்களை மன்னித்து விட்டால் நாளைக்கு என் பொதுச்செயலாளர் மீது இருக்கக்கூடிய பயம் என்பது விட்டு போய்விடும். அதன் காரணமாக நீங்கள் செய்த தவறுக்கு கண்டிப்பாக தண்டனைகளை அளித்தாக வேண்டும். உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கும் எங்களுக்கும் எனக்கும் அவர்கள் மீது எனக்கு எந்த விதமான கோபமும் கிடையாது. ஆனால் அவர்களை வழிநடத்தியவர்கள் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி இந்த 5 முக்கியமானவர்களுடைய பதவிகளை பறிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீவிரம் காட்டிக் கொண்டிருக்கிற செய்திகள் என்பது இணையதளங்களிலேயே உலா வந்து கொண்டிருக்கிறது. அப்படித்தான் நேற்று தினம் பார்த்தீங்க அப்படின்னா நமது விஜயபாஸ்கர் முன்னிலையிலே சமரச பேச்சுவார்த்தை என்பதும் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த சமரச பேச்சுவார்த்தையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும், அதாவது எடப்பாடி பழனிசாமி தரப்பிலே முக்கிய நிபந்தனை ஒன்று விதிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி தேர்தல் சின்னங்கள் ஆணை 1968 பிரிவு 15 கீழ் அதிமுகவின் அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கில் அதிருப்தியாளர்கள் தேர்தல் ஆணையத்தில் அளித்த புகாரை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறியிருக்காங்க. மறுபுறம் சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி தரப்பு தங்களது கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. விஜய ஆதரத்திற்காக தங்களின் ஆதரவு எம்எல்ஏக்கள் இழந்த மாவட்ட செயலர் உள்ளிட்ட அனைத்து கட்சி பதவிகளையும் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தங்களுக்கே வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வச்சிருக்காங்க. அதிமுகவில் பிளவு என்பது இல்லை, தமிழக வெற்றிக்கு அமைச்சரவையில் சேர எங்களுக்கு விருப்பமில்லை என்று எஸ்பி வேலுமணி செய்தியாளர்களிடம் கூறியிருந்தாலும் இருதரப்பு கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டு அதிமுகவில் விரைவில் ஒன்று சேருமா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலம் கையெழுத்து வாங்கப்பட்ட அந்த கடிதத்தை கண்டிப்பாக நீங்கள் திரும்ப பெற வேண்டும். மீதம் இருக்க அடுத்தபடியாக எஸ்பி வேலுமணி தரப்பை பொறுத்த வரைக்கும், அதாவது நீங்கள் எங்களிடம் பதவிகளை பறிக்கப்பட்ட அந்த மாவட்ட செயலர் பதவிகளாகட்டும் எம்எல்ஏ பதவிகளை பறிப்பதற்கு ஆளுநர் வரைக்கும் சென்றீர்களே, அதை அனைத்தும் நீங்கள் வாபஸ் வாங்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமியிடம் கோரிக்கை என்பது வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திங்கட்கிழமை மாலை நான் என்னுடைய முடிவை சொல்கிறேன் என வந்துவிட்டார். அந்த நேரத்திலே என்னால் முடியாது, ஏனென்றால் நான் அவ்வளவு சொல்லியும் கேட்காமல் போயிருக்கிறீர்கள். இனிமேலும் நீங்கள் இப்படி செய்வதால் மற்ற நபர்களும் உங்களை பார்த்து செய்வார்கள். பொதுச்செயலாளர் என்ற பயம் என்பது விட்டுவிடும். பொதுச்செயலாளர் தானே மன்னித்து ஏற்றுக்கொள்வார் என அனைவரும் நினைக்கக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் இருக்கும். அதன் காரணமாக உங்களுடைய மாவட்ட செயலாளர் பதவிகள் பிடுங்கப்பட்டதுதான் என எடப்பாடி பழனிசாமி கராராக சொல்லி இருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து அதிமுக நடக்கப் போகிறது அப்படிங்கிறத. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு நண்பா.